வணக்கம் நண்பா. ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிகேஎல் சீசன் 12 தமிழ் தலைவாஸ் டீமை கோச் பண்ண போகிறது யார்? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்குறீங்க. தர்மராஜனை கோச் பண்ணுவாரா, இல்லைனா உதயகுமாரை மாற்றி விடுவாங்களா, இல்லைனா சஞ்சீவ் பலியாட், ஒரு ராம் மெஹர், இல்லைனா அனூப் குமார், ராகேஷ் குமார், இந்த மாதிரியான கோச்சஸை கொண்டு வருவாங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. நான் இந்த வீடியோவில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் நம்புகிறேன் இந்த ஒப்பீனியன் சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிகேஎல் சீசன் 10 அந்த டீமை கோச் பண்ண போறது என்னோட ஒப்பீனியன் படி தர்மராஜன் தான் இருக்கணும். ஓகேங்களா? தர்மராஜனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க சஞ்சீவ் பலியானை கொண்டு வந்தாலும் சரி, ராமகரை கொண்டு வந்தாலும் சரி, அனூப் குமார், எவ்வளோ பெரிய பிளேயர்ஸை கொண்டு வந்தாலும் அது ஃபேரா இருக்காது. தர்மராஜனே ஃபர்ஸ்ட் டைம் பிகேல கோச்சிங் பண்றார். ஸோ அவருக்கு அது சரியா போகல. ஆனா அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியனா இருக்கு. நம்ம எப்படி ஒரு யங் பிளேயருக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோமோ, அதே போல தர்மராஜனுக்கும் இன்னும் ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் அதே போல இந்த பிகேஎல் சீசன் 11 நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கல. சச்சின் தன்வர், நரேந்தர் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி ஒரு 8 பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இல்லையா? இது வரைக்கும் இந்த பிகேஎல் எத்தனையோ சீசன், 11 சீசன் கிட்ட நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுல எந்த ஒரு டீமுக்காவது 8 பிளேயருக்கு சிங்கிள் சீசன்ல இன்ஜுரி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாருங்களேன். கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் தர்மராஜனே கோச்சா இருக்கும் போதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ தர்மராஜனை மட்டும் இதுக்கு காரணம் இல்லை, நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா அமையாததும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஆனா அப்படியே அந்த 8 இன்ஜுரிஸ் மட்டும் ஏற்படாம இருந்துச்சு அப்படின்னா, சாகர் கண்டினியூவா பிளே பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா டிஃபென்ஸ்ல பெருசா தவறுகள் நடந்திருக்காது. டிஃபென்ஸ் பயங்கர பேலன்ஸ்டா இருந்திருக்கும். இப்பவும் பேலன்ஸா தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி பயங்கர பேலன்ஸா டிஃபென்ஸ் இருக்கும். நமக்கு நிறைய கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கும். மொமெண்டத்தை அப்படியே கேரி பண்ணி கொண்டு போயிருப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் கேப்டன்ஷிப் மெட்டீரியல். சாகர் ஒரு இன்ஜுரி ஒரு பெரிய சேஞ்ச் இந்த தமிழ் தலைவாஸ் டீமுக்கு கொடுத்திருக்கு. ஆனா அதே போல யங் பிளேயர்ஸ் மாசான முத்து, விஷால், திராஜ், இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்படாம இருந்துச்சுன்னா, சோ இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது பாட்னா டீம் பாத்தீங்கன்னா தேவாங்கனா யாரும் தெரியாது, அயானா யாரும் தெரியாது, திடீர்னு வளர்ந்து வந்தாங்க இல்லையா? அதே போல தமிழ் தலைவாசம் ஒரு மாசான முத்தோ, ஒரு விஷாலோ, ஒரு நிதின் சகலோ, திராஜோ, இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி இல்லாம வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களும் திடீர்னு வளர்ந்துருக்கலாம் இல்லையா? சோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளேயர் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால அடிச்சு சொல்ல முடியும். அதுக்கான அறிகுறிகள் இருந்துச்சு. ஸோ அதனால தர்மராஜனுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அவர் ஒரு சில இடங்களில் தவறு பண்ணியிருக்கலாம். அந்த தவறுகளை திருத்துறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அதுதான் ஃபேராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அதே போல இன்னொரு தமிழ் கோச்சுக்கு இந்த மாதிரி அன்ஃபேரான விஷயம் யூம்பா டீம் பண்ணியிருந்தாங்க. பிகேஎல் சீசன் 7 8 கரெக்டா தெரியல. ராஜகுரு அண்ணே யூம்பா டீம் கோச் பண்ணியிருந்தார். அஜித் குமார் அண்ணே ஃபசலத்துல செல்லாம் அப்போ யூம்பா டீம்ல பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நல்ல கேம் கொடுத்திருந்தாலும் அவங்களால குவாலிஃபை ஆக முடியல. பட் அடுத்த சீசனே ராஜகுரு அண்ணனை வெளியெடுத்துட்டு வேறொரு கோச் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அது அன்ஃபேரான விஷயமா நான் பாக்குறேன். அந்த இடத்துல ராஜகுரு அண்ணனுக்கு இன்னும் ஒரு சீசன் வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ராஜகுரு அண்ணனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பிகேல இவ்வளவு கோச்சஸ் இருந்திருக்காங்க. ஆனா அந்த கோச்சஸ் எல்லாம் தாண்டி ஒரு இளமையான கோச் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜகுரு அண்ணன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்பதான் யூம்பா டீமுக்கு கோச்சாவும் இருக்கிறார். சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அவர் ப்ரூஃப் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்க மாதிரி இருந்திருக்கும். அண்ட் டீமை கரெக்டா டெவலப் பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு சீசன் தோத்துட்டாங்க, அந்த டீம்ல என்னென்ன குறைகள் இருக்கு நிறைகள் இருக்கு அப்படிங்கிறது ராஜகுரு அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ அடுத்த சீசனும் வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது நல்லா பயன்படுத்தி இருக்கலாம். யாருக்கு தெரியும், நல்லா பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னா சோ அந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்காதது ஒரு பெரிய தவறு, ஒரு அன்ஃபேரான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆனா அதே விஷயத்த தமிழ் தலைவாஸ் டீம் தர்மராஜனுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அவ்வளவு நண்பா வீடியோ. சோ இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பாக்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you நண்பா.